அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நிஷா. கலித்தொகையில் நெய்தல் கலியில் ஒரு பாட்டு, கலித்தொகையோட 120வது பாடல். பாடலில் என்ன அப்படின்னா, தலைவி கூற்று. தலைவி மாலை காலத்தை திட்டுகின்ற சூழல். தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவிக்கு மாலை காலம் என்பது அவளுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. மாலை காலத்தை திட்டுகிறாள். முதல்ல பாட்டோடைய சூழலை பாருங்கள். அருளையும் அறத்தையும் கண்ணிலே காணாதவன், நன்மை எதுவும் செய்யாதவன் அரசன், மக்களுக்கெல்லாம் அச்சத்தை கொடுக்கின்றது போல இருள் சூழ்ந்த மாலை காலம் வந்துருச்சு. மக்கள் புலம்பல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுவது போல சுட்டரித்த கதிரவன் மலையில் மறைகின்ற மாலை காலம் வந்துருச்சு. தன் வலிமை குன்றி துன்புற்று இறப்பவனுடைய நெஞ்சம் போல் மரத்தோட இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூம்பிய மாலை காலம் வந்துருச்சு. தோற்ற பொலிவு கொண்ட சிவந்த வானத்தில் பிறை நிலாவையே பல்லாக கொண்டு 4 திசையும் அழியிறபடி சிரிக்கின்ற கூற்றுவன் போல அச்சம் தரிக்கின்ற மாலை காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாலை காலம் வந்த சூழலை சொல்கிறா. 3 விதமாக திட்டுறா. ஏன் மாலை காலமே, என் உள்ளத்தில் இருக்கின்ற என்னுடைய காதலன் தலைவன் எனக்கு துணை தராத காலத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, மானோட நெஞ்சில் அம்பை தொடுத்துகின்ற கொடியவன் போல துன்பத்தை மேலும் துன்புறுத்துகிற மாதிரி என்னை கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்கிறா. 2வது, ஈரமில்லாமல் என்னை விட்டுட்டு தனியாக போயிட்டாரு. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணுற அப்படின்னா, போரிடும் வலிமையற்றி இருக்கும் ஒருவரை எள்ளி நகையாடுகின்ற பெருமை போல பெரும் துன்பத்தில் இருக்கிற என்னை மறுபடியும் மேலும் மேலும் என்னை துன்புறுத்துறியே, என்னை வருத்தம் கொள்றியே அப்படின்னு கேட்குறா. 3வது, என் மாலை காலமே, என் காதலன் என்னுடைய துன்பத்தை களையாத அந்த நேரத்தில் நானே காய்ச்சல் வந்தது போல் இருக்கேன். நீ வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் மேலும் காய்ச்சலை கொடுக்கின்றாயே அப்படின்னு மாலை காலத்தை 3 விதமாக திட்டுறா. ஆனால் இறுதியில் போற்றா என்ன அப்படின்னா, அப்படியெல்லாம் சொன்ன மாலை காலத்தை என்னுடைய பிணக்கு தீரும்படி எனக்கு மாலை காலம் பகை தீர்ற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு நல்ல அரசன் தோன்றுனா மக்களுடைய துன்பங்கள்லாம் நீங்குமோ அதே மாதிரி இந்த இருள் நீங்கி மாலை காலம் வந்ததுனால எனக்கு ஒரு சிறந்த ஒரு ஒளி பிறந்தது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னுடைய தலைவன் வந்துட்டான், கண்டவர்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க, அது மாதிரி நானும் சந்தோஷப்படுறேன். மாலைக்காலம் எனக்கு முதல்ல துன்பம் அளித்த மாலைக்காலம் இப்பொழுது ஒளியாக எனக்கு காட்சி அளிக்குது என்று அந்த இயற்கையோட சூழலோடு தன்னுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற காட்சி